இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. பட் பெரிய லெவலில் சஸ்டெயின் ஆக முடியாமல் இமீடியட்டாகவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock வரைக்குமே பீக்கு போய் ரீச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2 o'clock அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் கொடுத்து இமீடியட்டாக டவுன் கொடுத்து ஃப்ளாட்டாகவே முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக கொடுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி டேட்டா. இது எஸ்டர்டேவோட டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்துட்டு செல்லராக இருந்திருக்காங்க. 1750 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஈவன் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டிஐ வந்துட்டு பையராக இருந்திருக்காங்க. 5127 crore வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்புட்டாக இருக்குது. மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதே இந்த டிஐ அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு இன்புட்டும் கிடையாது. பட் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது, அது இல்லாமல் சிபிஐ வருது. ஸோ இந்த ரெண்டு டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்த ரியாக்ஷன்ஸ். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு 2 இன்புட் கொடுத்துருந்தாங்க. அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னாலுமே ரொம்பவே கம்மியாக இருக்கிறது நமக்கு நெகட்டிவான இம்பாக்டை கொடுக்கும். பட் இப்போதைக்கு அது பாசிட்டிவ் நியூஸாக நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்புட் இருக்குது. அதை பார்க்கும்போது அது நெகட்டிவ் இன்புட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மிக்ஸ்டு இன்புட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் 88.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. கொஞ்சம் ஃப்ளாட் நோட்டு தான். மார்க்கெட்டில் பெரிய பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை. ரொம்ப நாளாகவே இதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். யூஸ்வலாக யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் மேலே போயிட்டே இருக்கிறது பார்க்க முடியாது. இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டே வரோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 58.81 நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 60.50 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஈவினிங் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுத்து இப்போ சின்னதாக கரெக்ஷன்ஸ்க்காக மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். $58.79 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் இதோட மெயின் இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வியூவும் இருக்குது. அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் இதோட கண்டினியூவேஷன்ஸ் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் போகலாம் அப்படிங்கிற அந்த வியூ கிடைக்குது. 4 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படின்றதே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு பொறுத்தவரை மார்க்கெட் நெகட்டிவ் வந்துடும் அப்படிங்கிற அந்த வியூ இருக்கு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல அல்லது ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அது என்ன நடக்குதுங்கிறத எடுத்து நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன் நெகட்டிவ்ல அல்லது ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கும் அப்படிங்கிற வியூ இருக்கு. நாளைய பொறுத்தவரை குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேலே வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற லீட் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 1.06 இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா எஸ்டர்டேவை கம்பேர் பண்ணும்போது 1.06 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமான கால் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பிசிஆர் ரேஷியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எஸ்டர்டே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ்ல இருந்தது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடிஷனலாக புரிஞ்சுக்கிறோம். போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில், அதாவது டீப் அவுட் ஆஃப் த மணியில் அதிகமான ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அண்ட் இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க அப்படிங்கிறத அடிஷனலாக பார்க்குறோம். மார்க்கெட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.94 அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பேரிஷ் அல்லது சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டு
பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பர்டிகுலராக இந்த 58,500ல போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். 58,000ல அதிகமான கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் அதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிற அந்த லீடையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா சைட்வேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அண்ட் அவுட் ஆஃப் த மணிக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல லீடாக எடுத்துக்கலாம். இந்த எல்லா டேட்டாவையும் லீடாக எடுத்துட்டு டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சோஷியல் மீடியாஸில் நம்ம ட்ரேட் எம்பரர் மாதிரியே நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், அல்லது ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்கள டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆயிருந்தாங்க. அதுக்கு கீழே இமீடியட் ஃபால் கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 25,820 வரை வந்த ப்ரைஸ் அந்த இடத்துல இமீடியட்டாகவே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. மேலே போக ஆரம்பித்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு அகெயின் சப்ளை ஜோன் 2வையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிஸ்கான ஜோனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,935க்கு மேலவே ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 26,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1லே ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது சப்ளை ஜோன் 2 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சப்ளைவை கொடுத்துட்டு இருக்கும். சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடும் அப்படிங்கிறதும் அது இமீடியட்டாக 26,050 அந்த நியர் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு அப் ட்ரெண்டே ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் முடியும் போது ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க நியர் 25,879ல. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு 26,500 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதில் தான் இந்த ப்ரைஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதில் இமீடியட்டாக பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் வந்து முடிச்சிருக்கிறது நம்மளால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இமீடியட்டாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்காங்க இன்னையை பொறுத்தவரை. அண்ட் ட்ரெண்ட் எல்லாமே சில விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களை பிரேக் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பட் ஸ்டில் பைல தான் இருக்குது. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அது இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,923 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அது 26,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வர்ற பட்சத்தில் இங்கிருந்தே கீழே வந்துருச்சு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். அதாவது 25,805 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,589 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃபிளாட்டா ஓப்பன் ஆனது. டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாம இமீடியட்டா மேலே வந்துட்டாங்க. வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இமீடியட்டாவே சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போயிருந்தது பார்க்க முடிஞ்சது. அதையும் பிரேக் பண்ணிட்டு இந்த சப்ளை ஜோன் 1 வரைக்கும் ரீச் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இமீடியட்டாக ஃபால் கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸே கொடுத்துட்டு ஆஃப்டர் 2 o'clock அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 107 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டுமே ஒரே ஜோன் தான், அதனால் இது ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணும். எனிவே மார்க்கெட் முடியும் போது 58,381 முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 60,000 போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது இந்த ப்ரைஸ் இதில் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிமாண்ட் ஜோன்ஸில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 58,824 இந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 58,441 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அது 59,100 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகாமல், அதாவது சப்ளை ஜோன் ஒன்றுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் டிமாண்ட் ஜோன் ஒன்றை பிரேக் பண்ணிடுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது, அல்லது ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக டவுன் ஆகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,493, அதாவது டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் ஒன்றை பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் ஒன்றை பிரேக் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வியூ தான் இது. இதை பார்த்துட்டு கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா அதிகமான ரிஸ்க் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரிய லெவலில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.